அரசியல் சாசன சட்டத்தை புதைத்துவிட்டு செயல்படும் ஃபெயிலியர் மாடல் விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். பொய் வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஆட்சி என்று ஒன்று இருக்கிறதா? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்திசிருக்கும் நிலையில் காவல்துறை என்று ஒன்று செயல்படுகிறதா என்றே தெரியவில்லை என்றும் புரட்சி தமிழர் காட்டம். தீயசக்தி திமுகவின் காட்டாட்சி தர்பார் இன்று வரை தமிழக மக்கள் அனைவரையும் வாட்டி வதைத்து வருவதாகவும் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாரும் வெளியில் சுதந்திரமாக நடமாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கொடுமையின் உச்சம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கடும் விமர்சனம். பல ஊடகங்களின் பலத்தை பயன்படுத்தி குற்ற நிகழ்வுகளை மறைத்து விடலாம், தமிழக மக்களின் கவனத்தை திசை திருப்பி விடலாம் என்ற மமதையில் ஆட்சியாளர்கள் இருப்பது அவர்களின் குரூர புத்தியின் வெளிப்பாடு என்றும் புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு அரும்பாடுபட்ட தமிழக காவல்துறை தற்போது நிர்வாக திறனற்ற முதலமைச்சரின் செயல்பாடற்ற நிலையினால் சீர்கெட்டும் அனைத்து அவயங்களையும் செயலிழந்து விட்டதை கண்டு மக்கள் கொதித்து போய் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதை மருந்து புழக்கம் மற்றும் கடத்தல் உள்ளிட்ட அனைத்து குற்ற நிகழ்வுகளிலும் குற்றவாளிகளுடன் ஆளும் கட்சி நிர்வாகிகள் கைகோர்த்து இருப்பதும் அவர்களை காப்பாற்றும் பணியில் காவல்துறை சட்டத்தை படி செயல்படாத நிலை உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியின் அவலங்களை தைரியமாக எடுத்துரைக்கும் சமூக ஊடகங்களை முடக்குவதும் சட்டவிரோத என்கவுண்டர்களில் ஈடுபடுவதும் தான் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் சாதனை என எதிர்க்கட்சித் தலைவர் தாக்கு. கிட்னி மாற்று முறைகேடு மோசடியில் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற முயற்சிக்காமல் அவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையின் போது முறையாக வாதிடாததால் தவறளித்த மருத்துவமனை மீண்டும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் வாய்ப்பை பெற்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் கடும் குற்றச்சாட்டு. 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர்களுக்கு சுமார் 104 கோடி ரூபாயை நிவாரணமாக அரசு வழங்கியுள்ளதாகவும் சமூக நலத்துறை அமைச்சர் பெருமையுடன் குறிப்பிட்டது அரசின் சாதனையா அல்லது சட்டம் ஒழுங்கின் தோல்வியை காட்டுவதா? அமைச்சர் தான் விளக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் காட்டம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளதையும் பெண்களின் பாதுகாப்பு முற்றிலுமாக சமரசம் செய்திருப்பதையும் பார்க்கும்போது விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட சட்டத்தின் மீதோ காவல்துறை மீதோ அச்சமே இல்லை என்பதை காட்டுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் கடும் விமர்சனம். தமிழகத்தை தலைகுனியை விடமாட்டோம் என கூறிய ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் தமிழகத்தை தலைகுனிய வைத்துள்ளதாகவும் புரட்சி தமிழர் காட்டம். அதிமுக ஆட்சியில் சட்டப்படி சிறப்பாக இயங்கிய காவல்துறை கடந்த 54 மாத கால விடியா திமுக ஆட்சியில் தனது கம்பீரத்தை இழந்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. விடியா திமுக ஆட்சியில் நிரந்தர டிஜிபி இருந்தபோதே காவல்துறை சிறப்பாக செயல்படாத நிலையில் வேண்டுமென்றே டிஜிபி நியமனத்தை தாமதப்படுத்தும் நோக்கில் தற்காலிக டிஜிபியை பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் நியமித்துள்ளதாக புரட்சி தமிழர் விமர்சனம். அரசியல் சாசன சட்டப்படி மக்களை காப்பதாக உறுதிமொழி ஏற்று ஆட்சி அமைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் தன் சுயநலத்திற்காக விளம்பர மாடல் ஆட்சி நடத்துவதை தமிழக மக்கள் இனியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்யும் வகையில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வலியுறுத்துவதே யுபிஎஸ்சி விதிகளின்படி அவர்கள் அனுப்பிய பட்டியலில் இருந்து மூத்த காவல்துறை அதிகாரியை தலைமை டிஜிபியாக உடனடியாக நியமனம் செய்ய எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். இம்மாதத்திற்கு 8722 டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தும் அதை முறையாக ரேஷன் கடைகளுக்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு விநியோகம் செய்யவில்லை என்ற செய்தியை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். தமிழ்நாட்டில் உள்ள 12753 ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என்ற நிலையில் திமுக ஆட்சியில் மற்ற துறைகளை காட்டிலும் நுகர்பொருள் வாணிப கழகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது போலும் எனவும் விமர்சனம்.
நெல் கொள்முதல் முதல் கோதுமை விநியோகம் வரை அத்தியாவசிய பொருட்களை மக்களிடம் சேர்க்கும் பணியில் கூட டோட்டல் ஃபெயிலியராக இருக்கும் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். ஏற்கனவே துவரம் பருப்பு பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்ட போதே திமுக அரசு எச்சரித்தும் மிகுந்த மெத்தன போக்குடன் தான் செயல்பட்டது என சாடியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உடனடியாக கோதுமை ரேஷன் கடைகளுக்கு சென்று சேருவதை உறுதி செய்யுமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு வலியுறுத்தல். திண்டிவனம் அருகே மயிலம் தொகுதிக்குட்பட்ட ரெட்டடை, ஆசூர் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் செஞ்சி கிழக்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த திமுக, பாமக, தவேக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்த 100க்கும் மேற்பட்டோர் விலகி அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்த புதிய உறுப்பினர்களை முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் பொன்னாடை அணிவித்து வரவேற்பு. சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் சட்டத்தின் மொழியை எளிதாக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தல். நீதி தீர்ப்புகள் மற்றும் சட்ட ஆவணங்கள் உள்ளூர் மொழிகளில் கிடைக்க அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் மக்கள் நீதி அமைப்பை நன்கு புரிந்து கொள்ள முடியும் என்றும் பிரதமர் கருத்து. இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாட்டம். அஸ்ஸாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா நதிக்கரையில் உள்ள லக்ஷித் காட் பகுதியில் ரஃபேல், Su-30 மிகி, மிராஜ், தேஜஸ் உள்ளிட்ட 60 விமானங்களின் வீரதீர சாகசங்கள் அடங்கிய விமான கண்காட்சியுடன் தொடக்கம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஸ்டாலினும் அவரது மகனும் விளம்பரத்தில் திளைத்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பொழுது விடிகளின் போதும் ஒரு சிறுமியின் வாழ்வு இருளிற்கு செல்லும் அவலம். காவலர்களை காமுகர்களாக மாறியிருக்கும் அவச்சூழலில் திருவாரூர் மாவட்டத்தில் 17 வயது சிறுமியிடம் காதலிக்க வலியுறுத்திய இளைஞர் வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்த கொடூரம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பாழடைந்த வீட்டில் சிக்கிய பள்ளி மாணவியிடம் காவலர் ஒருவர் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட சம்பவத்தால் பெரும் அதிர்ச்சி. தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவலர்களே காமுகர்களாக மாறும் அவலம். கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சமூக வலைதளங்களில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சில ஊடகங்கள் பாதிக்கப்பட்ட மாணவியை குற்றம் சாட்டி குற்றவாளிகளுக்கு மறைமுக ஆதரவு தெரிவிப்பதாக சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனம். இது வன்கொடுமையை நியாயப்படுத்தும் ஆபத்தான போக்கை வெளிப்படுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தலைமை மருத்துவர் பாலியல் தொல்லை அளித்ததாக பயிற்சி செவிலியர் புகார். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாடு தங்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தானா என பெண்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சுமார் 500 கிலோ குட்கா பொருட்களை சட்டவிரோதமாக காரில் கடத்தி வந்த இருவர் சிக்கினர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் போதைப் பொருட்கள் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை சீரழிக்கும் போதை மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போதைப்பொருள் மாநிலமாக தமிழகம் மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நிலப்பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட தகராறில் 4 பேருக்கு அரிவாள் வெட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து அடிதடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சம்.
திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே வயதான தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட தகராறில் கணவன் கட்டையால் அடித்ததில் மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் தமிழகத்தில் கொலை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கார் கட்டுப்பாட்டை இழந்து 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் போதையில் காரை ஓட்டிய இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். சட்டம் ஒழுங்கையும் சமுதாயத்தையும் சீர்குலைக்கும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழிக்காமல் போதையின் பாதையில் செல்லாதீர் என ஸ்டாலின் கபட நாடகம் ஆடுவதாக மக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அடுத்த கொத்தப்பள்ளியில் டாஸ்மாக் மதுபான கடை சுவற்றில் பெரிய துளையிட்டு மதுபானங்கள் திருட்டு. கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ள விடியா அரசின் ஏவல் துறை முறையாக ரோந்து செல்லாததாலேயே தொடர் குற்றங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் சாடல். சேலம் மாவட்டம் சங்ககிரி அரசு மருத்துவமனையில் 25 வயதான இளைஞர் ஒருவர் தலைக்கேறிய போதையில் கம்பி, படுக்கை மற்றும் மருத்துவ உபகரணங்களை சேதப்படுத்தியதுடன் பணியாளர்களையும் திட்டி மிரட்டிய பயங்கரம். இலக்கு வைத்து மதுவிற்கும் ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதையால் இளைஞர்கள் எந்த அளவிற்கு தடுமாறுகிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி என மக்கள் விமர்சனம். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தனது சொந்த தொகுதியான குப்பத்தில் 2203 கோடியில் 7 தொழிற்சாலைகளை தொடங்கி ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என அறிவித்ததும் தம் சொந்த மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தது அசத்தல். தமிழகத்தை ஆளும் பொம்மை முதல்வர் ஸ்டாலினோ தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் கோயில் நிதியில் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டுவதை மட்டுமே பெருமையாக விளம்பரப்படுத்தி மக்களை ஏமாற்றி வரும் அவலம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளான பன்னவாடி, செட்டிப்பட்டி, கோட்டையூர், கூனாண்டியூரில் பச்சை நிறத்திற்கு மாறிய தண்ணீர் துர்நாற்றத்தால் வீசுவதால் பொதுமக்கள் கடும் அவதி. கர்நாடக தொழிற்சாலை கழிவுகளால் காவிரி நீர் மாசடைந்து தண்ணீர், மீன்வளம் பாதித்து சுகாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் ஆவேசம். மேட்டூரினோட நீர்த்தேக்க பகுதியிலான செட்டிப்பட்டி, கோட்டையூர், பன்னவாடி பரிசுத்துறை பகுதியெல்லாம் பார்த்தோம்னாக்கா தண்ணீர் பச்சை நிறமாக மாறி கடும் துர்நாற்றம் வீசுது. இதனால் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தண்ணீரை பயன்படுத்த முடியறதில்ல, கால்நடைகளுக்கும் கொடுக்க முடியறதில்ல. அதெல்லாமே மீன்களை செத்து மிதக்குது. இது ஒவ்வொரு முறையும் இது மாதிரி நடந்துட்டு இருக்குது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே விறகு வெட்டும் தொழிலாளி தற்கொலைக்கு காரணமான ஏவல் துறை மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையம் முன்பு தர்ணா மறியல் போராட்டம். அச்சப்பட்டியை சேர்ந்த கூலி தொழிலாளியை திருட்டு வழக்கில் தொடர்பு படுத்தாமல் இருக்க ஏவல் துறையினர் 20,000 ரூபாய் கேட்டதால் மன உளைச்சலால் தற்கொலை செய்ததாக உறவினர்கள் பரபரப்பு புகார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா அலுவலகத்தில் 2 விஏஓக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து 300க்கும் மேற்பட்ட விஏஓக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அதிமுக ஆட்சியில் பொதுமக்கள் மட்டுமின்றி அரசு துறையில் பணிபுரிவோருக்கும் போராட்டமே வாழ்க்கையான அவலம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே புதியதாக கட்டிய வீட்டிற்கு தீர்வு ரசீது வழங்க 5,000 ரூபாய் லஞ்சம் கேட்கும் ஊராட்சி செயலாளர் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. கமிஷன் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகத்தில் லஞ்ச லாவணியங்கள் அதிகரித்துள்ளதால் முறையான ஆவணங்களை பெற முடியாமல் தவிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. MCH பட்டம் பெற்று 30 ஆண்டுகள் அரசு மருத்துவராக பணியாற்றும் ஒருவர் 275 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்தும் தனது மாத ஊதியம் வெறும் 1,30,000 மட்டுமே என அதிர்ச்சி தகவல். உண்மையில் தனக்கான சரியான ஊதியம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்க வேண்டும் என கூறும் மருத்துவர் விடிய அரசின் அதிகாரிகள் கேட்கும் லஞ்சத்தை கொடுக்காததால் தனது சம்பளத்தில் மோசடி நடப்பதாகவும் விடிய ஆட்சியில் சுகாதாரத்துறை அலுவலக ஊழியர்களின் ஊழல் காரணமாக நேர்மையான மருத்துவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் வேதனை. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் விதிமுறைகளை மீறி சிண்டிகேட் உறுப்பினரை நியமித்ததாக துணைவேந்தர் மீது குற்றச்சாட்டு.
3 ஆண்டுகளுக்கு செய்யப்பட்ட இந்நியமனம் நிர்வாகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் சித்தலப்பாக்கம் ஊராட்சியில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்ட OSR நிலத்தை ஆக்கிரமித்து சிலர் வீடுகளை விரிவாக்கம் செய்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாத நிலையில் ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து நிலத்தை மீட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்க விடிய அரசுக்கு கோரிக்கை. கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் தன்னிலை மறந்து பேருந்தின் சக்கரத்தின் அருகில் அமர்ந்து அட்ராசிட்டி செய்த குடிமகனால் பரபரப்பு. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மதுபோதை ஆசாமிகளின் அட்டூழியத்தை தென்னற்ற திமுக அரசு கண்டு கொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசியில் உள்ள பள்ளியில் நடைபெற்ற 2ஆம் நிலை காவலர் தேர்வில் 2 ஆண் தேர்வர்கள் செல்போன் மூலம் கேள்வித்தாளை படம் பிடித்து பதில்களை வாட்ஸ்அப் மூலம் பெற்றது கண்டுபிடிப்பு. தேர்வு மோசடி தொடர்பாக 2 ஆண் தேர்வர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவியாக பெண் ஒருவர் உட்பட 6 பேர் பிடிபட்டு விசாரணை நடைபெறும் நிலையில் இந்த மோசடியால் தமிழகம் முழுவதும் உள்ள மற்ற தேர்வர்கள் மன அழுத்தத்தில் உள்ள அவலம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அரை நிர்வாண கோலத்தில் மது போதையில் அராஜகம் செய்த இளைஞரால் பரபரப்பு. தமிழக இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி அவர்களின் வாழ்க்கையை சீரழித்ததுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனையா என பொதுமக்கள் கேள்வி. தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் பாதுகாப்பு சங்கம் அரசு குவாரிகளில் மணலுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்க கோரிக்கை. மணல் விலை சரிவால் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாகவும் கோரிக்கை ஏற்கப்படாவிட்டால் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மாயமான +2 முடித்த 17 வயது சிறுமியை மீட்க புகார் கோரி புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டும் போலீசாரை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல். அப்பா அப்பா என தன்னைத்தானே தம்பட்டம் அடித்துக் கொண்டால் போதுமா? அப்பாவி சிறுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டாமா என பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் ஆத்திரத்துடன் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் முத்துக்கோளக்கில் அம்மன் கோவிலின் தேரை பட்டியலின மக்கள் வசிக்கும் தெருக்களின் வழியே உலா செல்லவும் ஆதி திராவிடர்களுக்கு கோயில் வழிபாட்டில் பங்கேற்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதம் சாதியால் வெளியிடப்பட முடியாது எனவும் தெய்வீகம் மனித முன்னெச்சரிக்கையால் கட்டுப்படுத்த முடியாது எனவும் சாட்டையடி தீர்ப்பு. தமிழக அரசு பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்கள் இல்லை என்றாலும் தேவையான விளையாட்டு உபகரணங்களை வழங்காமல் தேவையில்லாத உபகரணங்களை திமுக அரசு வழங்கியுள்ளதாக தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. மைதானமே இல்லாத பள்ளிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளிகளின் தேவையறிந்து உபகரணங்களை வழங்க வேண்டுமென வலியுறுத்தல். உடற்கல்வி ஆசிரியர் இல்லைன்னா கூட அந்த பள்ளிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. அது மட்டுமல்ல, அந்த உபகரணங்களை பள்ளிக்கு என்ன தேவை என்று அறிந்து தேவையான உபகரணங்களை வழங்காமல் எல்லா பள்ளிகளுக்கும் காமன் அந்த நம்ம சயின்ஸ் ஆர்டிகல்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாங்க. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனை ஃபுட்பால் இருக்க படிக்கிறதுக்கு ஹாக்கி விளையாட்டுக்குரிய பொருள் போகுது, ஹாக்கி விளையாடுறதுக்கு ஃபுட்பால் போகுது, பேஸ்கெட் பால் இல்லை பேஸ்கெட் பால் பொருள் வருது, அங்கே கிரவுண்ட் இல்லா படிக்கிறதுக்கெல்லாம் பொருள் வருது. சென்னை OMR பெருங்குடி பகுதியில் பெண் IT ஊழியர் மாயமான நிலையில் புகார் கொடுத்து 3 நாட்களுக்கு மேலாகியும் விடிய அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வரும் நிலையில் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு பொம்மை முதல்வர் ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என பெற்றோர் கேள்வி.
செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மண்டலத்தில் கிராம உதவியாளர் தேர்வு 3வது முறையாக ரத்து செய்யப்பட்டதால் தேர்வு எழுத வந்த நூற்றுக்கணக்கானோர் ஏமாற்றத்துடன் திரும்பிய அவலம். ஏற்கனவே தேர்வு ரத்து, வயது வரம்பு மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் மீண்டும் தேர்வு ரத்து செய்யப்பட்டது குறித்து அதிகாரிகள் விளக்கம் தரவில்லை என வேதனை. இது எந்த நோட்டீஸ் போர்டு வச்சும் இவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஆனா இன்னைக்கு காலையில வரும் கேன்சலேஷன் அப்படின்றாங்க. அதுதான் படத்துல சொல்ற மாதிரி இன்னைக்கு வைக்கிறாங்க. அதான் எக்ஸாம் எழுதுறோம் ரிப்பீட்டு, ரிசல்ட் வருது ரிப்பீட், எல்லாமே ரிப்பீட்டுன்னு தான் போடுறது தவிர மற்றபடி போஸ்டிங் போட்டாங்களா இல்லையா எதுவுமே தெரில. இதுக்கு ஒரு பேக்கப்ல ஒரு வாய்ஸ் ஒன்று வந்துன்னு இருக்குது. வேற என்னன்னா, இதெல்லாம் காசு வாங்கி எப்பயோ போட்டாங்க அப்படின்னு இந்த பப்ளிக் கொஞ்சம் இஷ்யூ பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது எப்பயோ போட்ட போஸ்டிங்கு, அதனால இது சமாளிக்கிறதுக்காக இந்த மாதிரி போடுறாங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வந்து வரிசையில் காத்திருந்த முதியவரை தெருநாய் கடித்ததால் பரபரப்பு. நாய்களை கட்டுப்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு அது குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாங்கள் மச்சினனும் திருச்செந்தூர் கோயிலுக்கு இருந்தாங்க. சாயந்தரம் எங்கள் காலையில் 4:30 மணிக்கு உள்ள சாமி கும்பிடுறதுக்கு இருந்தோம். கோயில் எல்லாத்தோடு உள்ளே போயிட்டோம். சாமி பக்கத்தில் அங்கே தங்கி இருக்கும்போது அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். நாய் உள்ளே கிடந்த நாய் ஓடி வந்து 2 காலில் கடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் திருச்செந்தூரில் போய் அங்கே ஜிஹெச்சில் போய் ஊதி போட்டு நேராக ஊருக்கு வந்தோம். ஊர்லேருந்து அம்பை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. அங்கே ஊதிவெல்லாம் போட்டு பார்த்துட்ருக்கேன். மதுரை வாடிப்பட்டி அரசு மருத்துவமனையில் பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆய்வகங்கள் மூடப்படுவதால் நோயாளிகள் கடும் அவதி. அரசு மருத்துவமனைகளில் நிரந்தர மருத்துவ பணியாளர்களை நியமனம் செய்ய விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். கடந்த 2015ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் சிவகங்கையில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பொன்விழா நினைவுத்தூண் வளாகம் பராமரிப்பின்றி காணப்படும் அவலம். புரட்சி தலைவி அம்மாவால் உருவாக்கப்பட்ட பூங்கா என்பதாலேயே விடியா நகராட்சி நிர்வாகம் வளாகத்தை முறையாக பராமரிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சாலையில் முன்னே சென்ற பேருந்தின் மீது ஆட்டோ மோதியதில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழப்பு. ஆட்டோவில் பயணம் செய்த 3 பேர் பலத்த காயம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் 2ஆம் நிலை காவலர் சீருடை பணியாளர் தேர்வுகளை தேர்வு முடிந்தும் வெளியே அனுப்பாததால் கைக்குழந்தைகளை தாய் இல்லாமல் கடும் அவதிக்குள்ளான சோகம். தேர்வர்களுடன் வந்த உறவினர்கள் தேர்வர்களை வெளியே அனுப்ப கோரி தனியார் கல்லூரியை முற்றுகையிட்டு காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னையில் 66 லட்சம் ரூபாய் ஏலச்சீட்டு மோசடியில் ஈடுபட்டதாக தம்பதி உட்பட 3 பேர் சிக்கிய நிலையில் இதுபோன்ற மோசடிகளுக்கு ஸ்டாலின் அரசின் வருவாய்த்துறை மற்றும் வணிக குற்ற புலனாய்வு காவல்துறையின் அலட்சியமான கண்காணிப்பே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சியில் நிதி குற்றங்கள் பெருகி வரும் நிலையில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் ஸ்டாலின் அவர்களை என மக்கள் கேள்வி. +2 தேர்வில் வருகை குறைவை காரணம் காட்டி மாணவர்களை தேர்விலிருந்து தவிர்க்கும் கல்வித்துறை தேர்ச்சி சதவீதத்தை உயர்த்தும் நோக்கில் பலவீனமான மாணவர்களை வெளியில் தள்ளுவது அநீதி என குற்றச்சாட்டு. பள்ளிகளின் செயல்திறனை காப்பதற்காக தென்னற்ற திமுக அரசு மாணவர்களின் எதிர்காலத்தையே பலி கொடுப்பதாக பெற்றோர்கள் விமர்சனம். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதியில் 10,000 ஏக்கர் நிலத்தில் முருங்கை பயிரிடப்படும் நிலையில் முருங்கைக்காய் விலை மாறுபாடு காரணமாக விவசாயிகள் பாதிப்பை தடுக்கவும் வேலைவாய்ப்பை உருவாக்கவும் முருங்கை பவுடர் தொழிற்சாலை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரவக்குறிச்சி மக்கள் கோரிக்கை. நாகை அருகே கருங்கண்ணியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கம். திமுக ஆட்சியில் சுமை தூக்கும் தொழிலாளர்களின் அலட்சிய போக்காக செயல்படுவதால் கொள்முதல் பணிகள் முடங்கி விவசாயிகள் கடும் அவதி. விருதுநகர் மாவட்டம் கோட்டையூரில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கும் உணவில் புழு கிடப்பதாக கேள்வி எழுப்பிய பெற்றோரிடம் சாப்பிட்டாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி கணக்கிற்கு உணவு வாங்க வேண்டும் என ஆசிரியர் கூறியதால் அதிர்ச்சி.
கல்வி போடு உப்பு போட்டு போடு இந்த பசங்க ஹை ஸ்கூல் பசங்க தான் கேளுங்க டெய்லி பீட்டி சார் நான் மெனுவா வாங்கி துணிகளை காய போட வைப்பது, பாத்திரம் கழுவ வைப்பது என மாணவர்களை பணியில் ஈடுபடுத்துவதாக கூறி ஆசிரியரிடம் பெற்றோர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கண்டிஷன்களை ஃபாலோ செய்யவில்லை என்பதற்கு மேலும் ஒரு சான்று. ட்ரம் கலவ சொல்லிருக்கீங்க, பிள்ளைகளுக்கு உங்க பேச்சியால குளிப்பாட சொல்லிருக்கீங்க. நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு உங்க மேல. உங்க கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யார் மேல பாருங்க, யார் ட்ரம் எத்தனை ட்ரம் கழுவுறதுக்கு சரி, இப்ப துணியெல்லாம் காயப்படுத்திருக்கேன். உங்க துணி நன்னே கூட காஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. துணி நான் மடிச்சிட்டு வரேன். யார் எடுத்து போட்டா காய போட்டுக்கிறதுக்கு பிள்ளைங்க நீங்க யாரும் புரிய மாட்டோங்க. நான் தான் காயப்பட யாரும் கூட்டாங்க. சரி, நான் காயப்படுற அன்னைக்கு உங்களுக்கு நான் பாத்துக்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ரெட்டித்தோப்பு ரயில்வே சுரங்கப்பாதையில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மேம்பாலம் கட்டித் தருமாறு நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்தும் விடிய அரசு நிறைவேற்றி தராததால் தினந்தோறும் நெரிசலில் சிக்கி தவிப்பதாக வாகன ஓட்டிகள் வேதனை. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே வாய்ப்பாடி சானார் பாளையத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டால் மக்கள் ஆத்திரமடைந்து காலி குடங்களுடன் சாலை மறியல். சிப்காட் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் நிலத்தடி நீரை பாதித்ததால் குடிநீர் விநியோகம் தேவைப்படுவதாக பொதுமக்கள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 3 மணி நேரத்திற்கு மேலாக வரிசை கட்டி நின்ற வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பக்தர்கள் கடும் அவதி. வார விடுமுறையில் பக்தர்கள் கூடுவார்கள் என தெரிந்தும் விடிய அரசின் அறநிலைத்துறையினர் போதிய முன்னேற்பாடுகளை செய்யாததே இதுபோன்ற துயரங்களுக்கு காரணம் என குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே வாகனங்களை சுத்தப்படுத்தும் வாட்டர் வாஷ் கடையில் பணிபுரிந்து வந்த 2 இளைஞர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்த நிலையில் தியாகதுருகம் போலீசார் விசாரணை. இத்தாலியில் 1680 பிறந்த வீரமாமுனிவர் என போற்றப்படும் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி தமிழுக்கு ஆற்றிய பங்களிப்பை போற்றும் வகையில் தமிழகத்தில் அவரது பிறந்தநாள் விழா நவம்பர் 8ஆம் தேதி கொண்டாட்டம். தேம்பாவணி, சதுரகராதி உள்ளிட்ட நூல்களால் தமிழ் இலக்கியத்தை வளப்படுத்திய இவர் அகராதி தந்தை என போற்றப்படும் நிலையில் அவரது பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு இடங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகளும் உரைகளும் நடைபெறும் என எதிர்பார்ப்பு. பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோயிலில் 9 நாள் ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக தொடங்கியது. வெள்ளி பல்லக்கில் உப நாச்சியார்களுடன் புறப்பட்டு அழகிய அலங்காரத்துடன் ஊஞ்சலில் எழுந்தருளிய நம்பெருமாளை ஏராளமான பக்தர்கள் ரங்கா ரங்கா என கோஷம் எழுப்பி தரிசனம். வார விடுமுறை நாளை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அடிப்படை வசதிகள் மற்றும் போதிய பாதுகாப்பு இல்லாததால் பக்தர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகிய நிலையில் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தூத்துக்குடி, தேனி, தென்காசி உள்ளிட்ட இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பீகார் சட்டப்பேரவைக்கு வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ள 2ஆம் கட்ட தேர்தலை முன்னிட்டு நடைபெற்ற அரசியல் கட்சிகளின் அனல் பறக்கும் பிரச்சாரம் நிறைவு. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 2ஆம் கட்டமாக 122 தொகுதிகளுக்கு வரும் செவ்வாய்க்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் நவம்பர் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 4 மாநிலங்களில் 30,000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பெண் குழந்தைகள் கல்வியை மேம்படுத்தி வரும் எஜுகேட் கேர்ள்ஸ் என்ற சமூக சேவை நிறுவனம் 2024 ரமோன் மக்சேசே விருதை வென்று சாதனை. இந்நிறுவனத்தின் 55,000 தன்னார்வலர்களின் உதவியால் 24 லட்சம் குழந்தைகள் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களால் பயனடைந்துள்ளதாக தகவல்.
டெல்லியில் காற்றுத்தர குறியீடு 334 பதிவாகி ஆபத்தான நிலையை எட்டியதால் பொதுமக்கள் அவதி. மக்கள் வெளியே செல்வதை தவிர்த்து முகக்கவசம் அணியவும், குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் வீட்டிலேயே இருக்கவும் டெல்லி அரசு அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தின் பாக்பட் நகரில் காற்றுத்தர குறியீடு 410 பதிவாகி ஆபத்தான நிலையை எட்டியதால் மக்கள் அவதி. குழந்தைகள், முதியோர் மற்றும் சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் முகக்கவசம் அணிந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க உத்தரப்பிரதேச அரசு அறிவுறுத்தல். தமிழக தேர்தல் ஆணைய இணையதளத்தில் 2002 மற்றும் 2005 ஆண்டு சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல்களை பெயர் அல்லது வாக்காளர் எண்ணை வைத்து பொதுமக்கள் தேடி பார்க்க ஏற்பாடு. இந்த வசதி தற்போதைய வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளில் அனைவரையும் எளிதாக இணைக்கும் நோக்கில் தொடங்கப்பட்டுள்ளது. மனித கண்களின் ரெட்டினா இரத்த நாளங்கள் மூலம் மனிதரின் இதய நோய் அபாயத்தை முன்னதாக கண்டறிய முடியும் என புதிய ஆய்வு மூலம் கண்டுபிடிப்பு. குறைவாக கிளைகளாகும் இரத்த நாளங்கள் கொண்டவர்களுக்கு இதய நோய் அபாயம் அதிகம் காணப்பட்டதாக ஆய்வில் தகவல். உடல் பருமன், நீரிழிவு, இரத்த கொதிப்பு உள்ளிட்ட நோய்கள் உள்ளவர்களுக்கு விசா கிடையாது என்ற விதி உடனடியாக அமலானதாக அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. மருத்துவ சோதனையில் தகுதி பெறாதவர்களுக்கு விசா மறுக்கப்படும் என புதிய கட்டுப்பாடு விதித்த அமெரிக்கா. அமெரிக்காவின் ஒஹையோ மாகாண ஆளுநர் பதவிக்கு போட்டியிடும் இந்திய வம்சாவளியான விவேக் ராமசாமிக்கு அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆதரவு. விவேக் சிறந்த ஆளுநராக இருப்பார் என பாராட்டிய அதிபர் டிரம்ப் குடியரசுக் கட்சியின் அவரின் நிலையை மேலும் பலப்படுத்தினார். அமெரிக்காவில் அரசு நிர்வாகம் முடங்கும் நிலையில் விமான போக்குவரத்து சேவை முடக்கம். ஊதியமின்றி பணிபுரியும் கட்டுப்பாட்டாளர்கள் பற்றாக்குறை காரணமாக 1000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்தானதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் தவிப்பு. சென்னையில் நடைபெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க கூட்டத்தில் நடிகர்கள் உள்ளிட்டோர் படத்தின் லாப நஷ்டத்தில் பங்கு பெற வேண்டும் என வலியுறுத்தல். இந்த முடிவு தயாரிப்பாளர்களின் நிதி இழப்பை தடுக்கவும் திரைத்துறையை ஒழுங்குபடுத்தவும் உதவும் என கூட்டத்தில் தீர்மானம். பிரபல எழுத்தாளர் பெருமாள் முருகனின் சிறுகதையை தழுவி உருவாகும் அங்கம்மாள் திரைப்படத்தின் டீசர் இன்று வெளியாகி ரசிகர்களை கவர்ந்தது. விபின் ராதாகிருஷ்ணன் இயக்கத்தில் முகமது மன்சூர் இசையமைப்பில் உருவாகும் திரைப்படம் நவம்பர் 21ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. எங்கள் அம்மாவுக்கு சாரி கட்டும்போது ப்ளவுஸ் போடுற பழக்கமே இல்லைன்னு சொன்னேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்க எங்கள் அம்மா காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் மாறணும்னு நினைக்கிறதுல என்னடி தப்பு இருக்கு? சட்டை எதுக்கு? சட்டை இல்லாமல் பட்டு போடுவேன் எப்படி? உங்கள் பட்டுங்கிட்டும் ஒரு மயிரும் எனக்கு வேண்டாம். நான் என் கல்யாண சேலை எடுத்து உடுத்திக்கிடுதேன். உன் கல்யாணத்துக்கு கூட நான் அதை தானே உடுத்திருந்தேன். ஏன் அப்போ நான் பார்க்க அழகாக கோயில் சேலை மாதிரி இல்லையோ? எல்லாரும் கேட்டுக்குங்க, இந்த வீட்டில் என்ன கேட்காம எதுவும் நடக்கக்கூடாது. பாடகர் மனோவின் மகன் துருவன் மனோ கதாநாயகனாக அறிமுகமான வட்டக்காணல் திரைப்படம் குற்றம் மற்றும் மர்மம் கலந்த கதை சொல்ல முயன்றாலும் பலவீனமான திரைக்கதை காரணமாக திசை தவறுவதாக திரை விமர்சகர்கள் விமர்சனம். ஆர்.கே. சுரேஷ் நடித்துள்ள கதாபாத்திரம் சிறப்பாக இருந்தாலும் கதை நகர்வில் ஒத்திசைவு குறைபாடு தெரிவதாகவும் பிதாக் புஜேந்தி இயக்கிய இந்த படம் மனம் கவரவில்லை எனவும் ரசிகர்கள் கருத்து.